இந்திய இராணுவம் பசிபிக் ஆசிய நாடுகளுடன் நிலவும் இடையூறான சூழ்நிலைகளை சரியாக சமாளிக்க புதிய உள்கட்டமைப்புகளை உருவாக்கி வருகிறது. அந்த இடத்தில் லடாக்கின் அசல் பாதுகாப்பு இந்தியா சீனா எல்லையில் உள்ள முக்கியமான பகுதியாகும். சீனாவின் இலக்குகளை எதிர்கொள்ள இந்தியா மேம்படுத்தப்பட்ட இராணுவ உள்கட்டமைப்புகளை உருவாக்கியுள்ளது. இதனை முழுமையாக ஆய்வு செய்து இந்திய இராணுவத்தின் உள்கட்டமைப்பு வளர்ச்சியினை விவரிக்கின்றேன். சீனா மற்றும் இந்தியா இடையிலான எல்லைக் கோட்டில் எப்போதும் நிலவும் டென்ஷன்ஸ் இராணுவ நடவடிக்கைகளின் முக்கிய காரணமாக இருந்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளில் சீனா இந்தியா எல்லையில் உள்ள பெரும்பாலான பகுதிகளில் எல்லை விவாதங்கள் மற்றும் மோதல்கள் அதிகரித்தன. கடந்த காலத்து கால்வான் மோதல் போன்ற விஷயங்களின் பின்னர் சீனாவின் இராணுவ நடவடிக்கைகள் மற்றும் தனது எல்லைகளுக்கு உரிமை கொண்டாடும் போதிய நடவடிக்கைகள் இந்தியாவுக்கு புதிய சவால்களையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியது. இத்தகைய சூழலில் இந்திய இராணுவம் தனது எல்லைகளின் பாதுகாப்பினை உறுதி செய்ய திடீர் நடவடிக்கைகள் எடுக்கத் தொடங்கியது. இந்திய இராணுவம் சீன அச்சுறுத்தல்களுக்கு பதிலாக லடாக்கில் பல புதிய பாதுகாப்பு உள்கட்டமைப்புகளை நிறுவ தீர்மானித்துள்ளது. லடாக்கு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் புதிய இராணுவ உள்கட்டமைப்புகளை உருவாக்குவது எல்லை பிரச்சினைகளை தீர்க்கவும் வருங்கால இராணுவ நிலைகளை சமாளிக்கவும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக இருக்கின்றது. இந்த திட்டங்களில் 11 முக்கிய உள்கட்டமைப்புகள் உள்ளன. அவை நாட்டின் பாதுகாப்பு திறனை அதிகரிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. தரைப்படை இராணுவ முகாம்கள் இராணுவ வீரர்களுக்கான மைய முகாம்கள். இந்த முகாம்கள் அனைத்து போர் நடவடிக்கைகளையும் நிர்வகிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பீரங்கி படைப்பிரிவு முகாம்கள் விசேட இராணுவ பிரிவுகளுக்கு தற்காலிக முகாமாக செயல்படும் முகாம்கள். மொபைல் தொலைத்தொடர்பு கோபுரங்கள் தகவல் தொடர்பு மற்றும் தகவல் பரிமாற்றத்திற்கு உதவும் தொலைத்தொடர்பு சேவைகள் முக்கியமான போர் சூழலில் தகவல் தொடர்பினை மேம்படுத்தும். படகு கொட்டகைகள் நீர் வழித்தடங்களில் சேனை இயக்கம் விரைவில் செய்யும் வகையில் அமைக்கப்படுகின்றன. வெடிமருந்து சேமிப்பு வசதிகள் போர் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படும் வெடிமருந்துகளை கையாளும் உள்கட்டமைப்பு. இந்த புதிய திட்டங்கள் வெறும் பாதுகாப்பு தேவைகளுக்கு தகுந்தது மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழலுக்கான பாதிப்புகளையும் மையமாக்க வேண்டும். இந்திய இராணுவத்தின் இத்தகைய நடவடிக்கைகள் சுற்றுச்சூழல் மீறல்களை தவிர்க்கவோ அல்லது குறைக்கவோ அதிகம் கவனம் செலுத்துகிறது. தேசிய வனவிலங்கு வாரியம் NBWL இந்த திட்டங்களுக்கான அனுமதியை அளித்தது. ஆனால் இந்த திட்டங்கள் எந்தவிதமான சுற்றுச்சூழல் பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் செய்யும் வகையில் அமையும். பனிச்சிறுத்தைகள் மற்றும் திபெத்திய மான்கள் போன்ற அரிய வனவிலங்குகளுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் இதன் பகுதியானது. அவற்றை பாதிக்காமல் சுற்றுச்சூழலுக்கு மாறுதல் ஏற்படுத்தாமல் பாதுகாப்பு உள்கட்டமைப்புகளை உருவாக்குவது ஒரு முக்கிய அசல் பொருளாக உள்ளது. அனைத்து உள்கட்டமைப்புகளும் சூழல் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்புகளுக்கு ஏற்ப பரிசீலிக்கப்படுகின்றன. எங்கும் செல்லும் நடைமுறைகள் எந்தவொரு பரிதாபத்தை ஏற்படுத்தாமல் தாங்கிவிடுவதற்கு ஏற்ப வலியுறுத்தப்பட்டுள்ளன. இந்தியாவுக்கு முக்கியமான எல்லை பகுதிகளில் இந்த புதிய இராணுவ உள்கட்டமைப்புகள் தேசிய பாதுகாப்புக்கான அவசியத்தை மிகச்சிறந்த முறையில் செயல்படுத்தும். மேலும் சூழலியல் நிபந்தனைகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கின்றன. இவற்றின் முழு செயல்பாட்டில் உள்ள நிபந்தனைகள் மாறும் சூழ்நிலைகளுக்கான சிறந்த பதில்களை உருவாக்க உதவும். எல்லை பாதுகாப்பு மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு ஆகிய இரு முக்கிய அம்சங்களுக்கும் இடையிலான சமநிலையை இந்த திட்டங்கள் மிகச்சிறந்த முறையில் சமாளிக்கும் வகையில் செயல்படுகின்றன. இந்த புதிய உள்கட்டமைப்பு திட்டங்கள் இந்திய இராணுவத்தின் திறனை மிகுந்த வகையில் மேம்படுத்தும். இந்த இடங்களில் வரும் சவால்களை எதிர்கொள்ளும் திறன் இந்தியாவிற்கு அந்தந்த சூழலில் தனித்துவமான பதில்களை கொடுக்க உதவுகிறது. இந்த திட்டங்கள் இந்தியாவின் நிலையான பாதுகாப்பு முன்னேற்றத்துடன் அதன் எல்லை பகுதிகளில் நிலைத்திருக்கும் நிலையை உருவாக்குவதற்கும் தக்கவாகும். இந்திய இராணுவம் எப்போதும் புதிய சவால்களை எதிர்கொள்ள திடீர் நடவடிக்கைகளை எடுக்கின்றது. சீனா இந்தியா எல்லைப் பகுதியில் உள்ள வன்முறை நிலவரங்களை சமாளிக்க இந்திய இராணுவம் கடுமையான உள்கட்டமைப்புகளையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் முக்கியமாக கருத்தில் கொண்டு செயல்பட்டுள்ளது. இந்த புதிய திட்டங்கள் இந்தியாவுக்கு வலிமையான எல்லை பாதுகாப்பை மட்டுமல்லாமல் நீண்டகால முன்னேற்றத்துக்கும் உறுதியளிக்கும் வகையில் இருக்கும். அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adibantv.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.